அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு 2026 எப்படி இருக்குது? அஷ்டமத்தில் குரு அடி எடுத்து வைக்கிறார். இந்த ஆண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு கண்டம் இருக்கும் அப்படிங்கிற சூழலில் தான் இருக்கும். அதில் பெரிய அளவு முதலீடு செய்ய வேண்டாம். தேவையில்லாத இடத்துல பணம் கடனாக வாங்காதீங்க. ஏன்னா கடன் இந்த ஆண்டு வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அடைக்க முடியாது. அதனால் வாங்குறத தவிர்த்துருங்க. தாய் தந்தை உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. அம்மா அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரியில் போய், ஏன்னா அவங்களுடைய இதுக்கு ஹெல்த் சம்மந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பயப்படுற மாதிரி நான் சொல்லலை. தாய் தந்தையினுடைய உடல்நிலையில் சின்ன லெவலில் இருக்கும்போது இப்போ பண்ணிட்டீங்கன்னா சின்ன செலவோடு போயிடும். நீங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டும் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டோம்னா அது மிகப்பெரிய செலவாகி நம்மளை விரயசானத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் பயப்பட வேண்டாம். தாய் தந்தை உடல்நிலையில் கவனத்துக்கு. திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அதில் எழுதியே கொடுத்தலாம். பாண்டு பத்திரத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லாத தனுசு ராசிக்கு நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தாலே கிடைச்சி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த குழந்தை பிறக்கக்கூடிய யோகத்தில் உங்களுடைய இல்லம் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். காதல் திருமணம் அதிகமாக இருக்கக்கூடியதில் இந்த ராசி தனுசு ராசியும் இருக்குது. அதில் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. காதல் திருமணத்தில் நம்ம சரியான முறையில் திருமணம் செய்கிறோமான்னு பார்த்துக்கிடுங்க. சிம்மத்தில் குரு இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். காதலும் வரும், அதில் தொல்லைகளும் இருக்கும், பிரச்சனைகளும் இருந்து தான் முடியக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கும். அதில் காதல் செய்யக்கூடியவங்க எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடியது, எந்த அடி விழுந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டு காதல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியது விலகிடும். மன வருத்தம் இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ராகு காலம் 7:30 to 9 துர்க்கை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரம் செய்யும் போதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி போகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பொறுமை கிடைக்கும். இதோடு எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துர்க்கை வழிபாடு செய்யும் போது தெளிவு கிடைக்கும். யார் நடிக்கிறான், எவன் இருக்கிறான், உண்மையிலே யார் இருக்கான், எவன் நடிக்கிறான், இந்த விஷயத்தை நமக்கு ஸ்கேல் போட்டு 4K ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி காட்டிடும். அதனால் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.